ஒரே இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்மளால் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஸ்டாப் லாஸ் போட முடியும் அண்ட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்மே போட முடியும்னாக்கா அது கேண்டிலர் எக்ஸிட் இண்டிகேட்டர் தான். இந்த இண்டிகேட்டர் ஒரு volatility based ஸ்டாப் லாஸ் இண்டிகேட்டர் அண்ட் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்மளோட வின்னிங் ட்ரேட்ஸில் ப்ராஃபிட்ஸ் லாக் பண்ண முடியும். ஜென்ரலாக நம்ம ஃபிக்ஸட் ஸ்டாப் லாஸ் போடுவோம், ஆனால் இந்த இண்டிகேட்டர் வாலட்டாலிட்டியை பேஸ் பண்ணி நம்மளோட ஸ்டாப் லாஸ் போடுறது மட்டும் இல்லாமல் ட்ரையலுமே பண்ணும். இந்த வீடியோவில் நம்ம கேண்டிலர் எக்ஸிட் இண்டிகேட்டர்னா என்ன, இந்த கேண்டிலர் எக்ஸிட் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் அதனோட கேல்குலேஷன்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேண்டிலர் எக்ஸிட் ட்ரேடர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அண்ட் கேண்டிலர் எக்ஸிட்டோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் கேண்டிலர் எக்ஸிட் இண்டிகேட்டரை நம்ம எப்படி ட்ரேடிங் வித் சார்ட்டில் இன்டகிரேட் பண்ணுறது என்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபார் பிகினர்ஸ் வீடியோ சீரிஸ்க்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சீரீஸில் நம்ம 6 அண்டர்லே இண்டிகேட்டர்ஸ் அண்ட் 8 ஓவர்லே இண்டிகேட்டர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இதனோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் எல்லாமே பாருங்கள். உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியை டெஃபினட்டாக இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இப்போ நம்ம கேண்டிலர் எக்ஸிட் இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ கேண்டிலர் எக்ஸிட் வந்து நமக்கு ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இண்டிகேட்டர், இதை முன்னாடியே சொல்லியிருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு கேண்டிலர் எக்ஸிட்டோட டிஃபால்ட் பீரியட் 22 பீரியட். அப்போனாக்கா 22 கேண்டில்ஸோட ஹையஸ்ட் ஹை ஆர் லோயஸ்ட் லோவை வச்சு தான் இந்த கேல்குலேஷன் ஃபுல்லாகவே இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம ஏடிஆர் யூஸ் பண்ணுறோம், ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். ஓகே, இது என்ன பண்ணுனாக்கா கடைசி 14 கேண்டில் ஆர் 22 கேண்டில்ஸோட ஆவரேஜ் ரேஞ்ச், அது எவ்வளோ தூரம் வந்து அந்த கேண்டில் வந்து ஹை டு லோ வந்து மார்க் பண்ணியிருக்கோம், அதனோட ஆவரேஜ் தான் இந்த ஏடிஆர் வேல்யூன்றது. அண்ட் இதை பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த ஏடிஆர் வேல்யூ கூட நம்ம ஒரு டிஃபைன்டான வேல்யூ மல்டிப்ளையர்ன்றதை யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக கொஞ்சம் ஒன் பை ஒன்றா வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எப்போ வந்து இது ட்ரையல் ஆகுனாக்கா, எப்போ வந்து நமக்கு இப்போ அப் ட்ரெண்டில் எடுத்துப்போமே புது புது ஹைஸ் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரையல் ஆகிட்டே வரும். அண்ட் அதே மாதிரி புது புது லோஸ் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு இந்த இண்டிகேட்டர் ஆட்டோமேட்டிக்காக புது புது வேல்யூஸை வந்து பிளாட் பண்ணிட்டு வரும். அண்ட் எந்த விதமான ஹைஸும் லோஸும் பிரேக்கே ஆகலைனாக்கா, புதுசாக ஃபார்ம் ஆகலைனாக்கா இந்த இண்டிகேட்டர் வந்து அதோட வேல்யூ சேஞ்சே ஆகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து வேல்யூஸ் சேஞ்ச் ஆகலைனாக்கா மார்க்கெட் கீழே அதை ரிவர்ஸ் ஆச்சுனாக்கா இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் பண்ணும்போது நம்ம அதை எக்ஸிட்டாக கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ நம்ம லாங் ட்ரேட்ஸ் எப்படி கால்குலேட் ஆகுதுன்றதை பார்த்துடலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஹையஸ்ட் ஹை தான் எடுக்கும். அதே மட்டும் இல்லாமல் ஏடிஆர் அண்ட் மல்டிப்ளையர் இவ்வளோ தான் வந்து நம்மளோட இந்த சிஇன்றது கால் ஆப்ஷன் இல்லை, இது வந்து கேண்டிலர் எக்ஸிட். ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆங்கர் பாயிண்ட்டை கண்டுபிடிப்போம். அதுக்கு வந்து அந்த 22 கேண்டில்ஸோட ஹையஸ்ட் ஹையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸ் எப்போ புது ஹைஸை மேக் பண்ணுதோ அப்போ இந்த வேல்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் லாஸை மேலே வந்து மூவ் ஆகிட்டே போகும். அண்ட் எப்போ வந்து கேண்டில் வந்து இந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகுதோ அதை நம்ம எக்ஸிட்டாக கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ நம்ம ஷார்ட் ட்ரேட்ஸ்க்கான கேல்குலேஷன்ஸை பார்த்துடலாம். இதில் நமக்கு கிளியராக தெரியுது லோவஸ்ட் லோ, நம்ம முன்னாடி வந்து ஹையஸ்ட்டாக எடுத்தோம், இப்போ நம்ம லோவஸ்ட் லோ எடுத்துக்கிறோம். அண்ட் அது கூட ஏடிஆர் அண்ட் மல்டிப்ளையர் வேல்யூஸை கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆங்கர் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு லோவஸ்ட் லோவை எடுத்துப்போம். அண்ட் அந்த லோவஸ்ட் லோ கூட நம்ம வந்து அந்த ஃபார்முலாஸை போடும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கேண்டிலர் எக்ஸிட் வந்து பிளாட் ஆகிடும். அண்ட் எப்போ நமக்கு கேண்டில் வந்து இந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதோ அப்போ நம்ம அதை எக்ஸிட்டாக கன்சிடர் பண்ணிப்போம். கேண்டிலர் எக்ஸிட் ஏன் யூஸ் பண்ணுன்றது இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கும் மார்க்கெட் வாலட்டிலிட்டி பேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கும் ரொம்பவே வித்தியாசப்படும். ஸோ இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக கேண்டிலர் எக்ஸிட் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹையஸ்ட் ஹை அண்ட் லோயஸ்ட் லோ நம்மளோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும். அண்ட் இது ட்ரெண்டிங் டேஸில் நல்லாவே ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணி நம்மளால் இந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட்ஸை கேப்சர் பண்ணவும் முடியும். ஸோ இப்போ நம்ம பெஸ்ட் யூஸ் கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெண்டிங் டேஸில் சூப்பராக வேலை செய்யும். அண்ட் சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஆஸ் யூஷுவல் வச்சு செஞ்சிடும் எல்லா இண்டிகேட்டர் மாதிரி தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எக்ஸிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ட்ரேடர்ஸ் கேண்டிலர் எக்ஸிட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணுறோம். அண்ட் இது ஒரு டைனமிக் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரெண்ட் மேலே போதோ இல்லை கீழே போதோ அது கூடயே இதுவுமே வந்து சேர்ந்து மூவ் ஆகிட்டே வரும். ஸோ அதனால் நமக்கு ஸ்டாப் லாஸுமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸட் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி டைனமிக் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளால் ட்ரெண்டை நல்லாவே கேப்சர் பண்ண முடியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு எக்ஸிட் சினாரியும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இண்டிகேட்டரை என்னோட எக்ஸிட் சிக்னல்ஸாக மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். என்ட்ரிக்கு நான் என்றைக்குமே யூஸ் பண்ணது கிடையாது. நம்ம லாங் ட்ரேட்ஸ் எடுத்துட்டோம்னாக்கா நான் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ஸ்டாப் லாஸும் போட்டுப்பேன், அதே மாதிரி ட்ரைலிங்குமே பண்ணிப்பேன். ஸோ எப்போ கேண்டில் வந்து எனக்கு கேண்டிலர் எக்ஸிட்க்கு கீழே க்ளோஸ் ஆகுதோ அப்போ நம்ம லாங் ட்ரேடை எக்ஸிட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி தான் என்னோட ஷார்ட் ட்ரேட்ஸ்க்கு நான் வந்து இதை யூஸ் பண்ணுவேன். எப்போல்லாம் வந்து கேண்டில் எக்ஸிட்க்கு மேலே க்ளோஸ் ஆகுதோ அப்போ நான் அதை எக்ஸிட்டாக கன்சிடர் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து நம்ம லாக் இன் ப்ராஃபிட்ஸாகவே யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம நல்லாவே பார்த்து தெரியும். ஸோ மார்க்கெட் கீழே வர இதை ட்ரையல் ஆகிட்டே வரும். ஸோ நம்ம ப்ராஃபிட்ஸை லாக் பண்ணுறது
பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பெரிய ட்ரெண்ட்ஸில் நீங்கள் ஃபுல் ட்ரெண்டில் உள்ளே இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இதை நீங்கள் எக்ஸிட்டாக யூஸ் பண்ணும்போது உங்களால் ஃபுல் ட்ரைலிங்குமே உங்களால் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூலாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் போடவே உங்களுக்கு தெரியலனாக்கா கண்டிப்பாக இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து வாலட்டிலிட்டி மெஷர் பண்ணி நமக்கு ஸ்டாப் லாஸ் போடுறதுனால டெஃபினட்டாக இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூலாக தான் நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் என்னோட மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டமில் நான் சூப்பர் ட்ரெண்ட் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறனோ அதே மாதிரி கேண்டலர் எக்ஸிட்டுமே நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம கேண்டலர் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி பார்த்துலாம். இதுக்கு மொத்தம் 5 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சூப்பர் ட்ரெண்டை யூஸ் பண்ணி நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரேக் அவுட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பொலிங்கர் பேண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம பிவோட் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். எப்பயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை உடைக்கும் போது மட்டும் தான் நம்மளோட ட்ரேட்ஸை நம்ம எடுப்போம். எனக்கு நமக்கு அப்போ தான் நல்ல ஒரு மொமெண்டமான பிரேக் அவுட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம RSI இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாப் லாஸ்க்கு வந்து நம்ம கேண்டலர் எக்ஸிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியோட டீடைல்டு வீடியோ வேணும்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் இன்ட்ராடேன்னு டைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த இண்டிகேட்டர்ஸோட டீடைல்டான வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லாமே பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம கேண்டலர் எக்ஸிட்ஸை எப்படி ட்ரேடிங் சார்ட்டில் ஆட் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம இண்டிகேட்டர்ஸ் டேப் ஓப்பன் பண்ணிப்போம். அதில் கேண்டலர் எக்ஸிட்ஸ் டைப் பண்ண உடனே நமக்கு நிறைய லிஸ்ட் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் வரும். இதில் எவர் கெட் சொல்லிட்டு ஒரு பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அதை நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு கேண்டலர் எக்ஸிட் இண்டிகேட்டர் ட்ரேடிங் சார்ட்டில் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இதனோட டிஃபால்ட் வேல்யூஸ் பார்த்துருவோம். ஸோ டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ATR பீரியட் 22 இருக்கும் அண்ட் மல்டிப்ளையர் வந்து 3ன்னு இருக்கும். ஓகே, ஸோ இந்த வேல்யூஸை நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேணுனாக்கா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் க்ளோஸ் ப்ரைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுனாக்கா இப்போதைக்கு க்ளோஸ் ப்ரைஸை வச்சு தான், அதாவது ஹையஸ்ட் க்ளோஸ் ப்ரைஸை வச்சு தான் இது கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இதை நம்ம ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி விட்டோம்னாக்கா நம்ம ஹை அண்ட் லோஸை வச்சு மார்க் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் வந்து க்ளோஸை வச்சு இதை ப்ளாட் பண்ண போகிறீங்கனாக்கா நீங்கள் இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹை அண்ட் லோவை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் சூப்பர் ட்ரெண்டுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இது ஒன்று மட்டும்தான். சூப்பர் ட்ரெண்ட் வந்து ஹை அண்ட் லோவை டிவைட் பண்ணி மிட் பாயிண்ட் எடுத்து அண்ட் அந்த வேல்யூவுக்கு தான் வந்து சூப்பர் ட்ரெண்ட் கேல்குலேட் ஆகும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் க்ளோஸ் வேல்யூ ஆர் ஹையஸ்ட் ஹை ஆர் லோவஸ்ட் லோவை வந்து நீங்கள் மெஷர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ரிலேட்டட் குவரிஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நம்ம ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கான டெலிகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's DD signing off. Bye bye.